guys வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பெங்காலி ஸ்டைல்ல ஒரு எக் கிரேவி தாங்க செய்ய போறோம். ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ல ரொம்ப டேஸ்டியான ஒரு எக் கிரேவி செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். guys முதல்ல நம்ம உருளைக்கிழங்கையும் முட்டையும் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு தனியாக பொரித்து எடுத்து வச்சுக்கிறோங்க. ஏன்னா நம்ம அடுத்ததாக ஆட் பண்ண போகிறோம் அந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா இந்த பொரித்து வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டையிலையும் எக்குலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா உட்காரும். அதுக்காக ஃபஸ்ட்டு முதல்ல உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க உள்ளே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. எண்ணெயில் போட போகிற முட்டையை முட்டையை வந்து ஃபைனலாக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்காச்சு. கைஸ் இப்போ நம்ம வந்து கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, வரமிளகா, சீரகம் இது மூணையும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு லைட்டாக வறுக்கணும். போட்டுக்கலாம் பிரியாணி இலை. நெக்ஸ்ட்டு வரமிளகாங்க ஒரு 4 மிளகா எடுத்துக்கங்க. அனல் கம்மியாக வச்சுங்க. நெக்ஸ்ட்டு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். கைஸ் பிரியாணி இலை, நம்ம வரமிளகா, அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா வதக்கி விடணுங்க. இது வந்து வதங்கி வரத்துக்குள்ளே வெங்காயம் வந்து வதங்கி வரத்துக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு ஆட் பண்ணக்கூடிய மசாலாவை ரெடி பண்ணிடலாம். வாங்க நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கான அந்த மசாலா வந்து ரெடி பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து மல்லித்தூள் எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் நமக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன் கூட ஓகே தான். நெக்ஸ்ட்டு சீரகத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அது மட்டும் போதும். இப்போ இந்த 4 மசாலாவை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாமே ஆட் பண்ணி நம்ம கிரேவிக்கான ஒரு மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்னும் ஒன்றும் பண்ணலையா? எடுத்துக்கிட்டு ஐயா ஆகிக்கிட்டே இருக்கியா? சரி. ஓ இன்னும் ஒரு ஆப்பர் இல்லை நல்லா. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இதுண்ணே தண்ணி கொஞ்சம் எடுத்துருவோம். கைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிற நம்ம அந்த மசாலா வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாங்க. இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளிகளை வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலாவை ஆட் பண்ணும் போதே அந்த கலர் பார்த்திங்கன்னா மாறுறது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா அந்த கிரேவிக்கான அந்த கலர் வந்துருச்சு. இப்போ அதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். நெக்ஸ்ட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய தக்காளியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
கைஸ் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படி ஆட் பண்ணால் தான் இதோட எசன்ஸ் வந்து ஃபுல்லாக இறங்கி அது பச்சை வாசனை வெளியே போய் நல்ல ஒரு ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். குழம்பு நல்லா அந்த கிரேவி நமக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும். சரி வாங்க ஆட் பண்ணிடலாம். இந்த கலர் டிஃப்ரென்ஸே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த தக்காளி லைட்டாக உப்பு சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். லைட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா வதங்கணுங்க. ட்ரை ஆக விடக்கூடாது. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரை ஆகக்கூடாது. ஏன்னா அப்போ தான் அந்த கிரேவி பதத்துக்கு வரும் வேகும்போது. ரைஸ் வந்து கிரேவி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க ஆல்மோஸ்ட். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டையும் உருளைக்கிழங்கையும் இப்போ வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இறக்கணும்னா நம்மளோட அந்த பெங்காலி எக்கரி வந்து ரெடி ஆயிருங்க. வாங்க அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. முட்டையை ஆட் பண்ணிடலாங்க. முட்டையும் பொட்டேட்டோவையும் இப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? மாஸாக வந்திருக்கு பெங்காலி எக்கரி. நல்லா காரசாரமான பெங்காலி எக்கரி. நல்லா சாப்பாடு சப்பாத்தி இதுக்கெல்லாம் பக்காவாக இருக்குங்க இந்த எக்கரி. பார்க்கவே டெம்ட் ஆகுது எனக்கு. வேறு லெவல் பா, வேறு லெவலுங்க. நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு. கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியை வந்து தூவி விட்டு இறக்கிடலாம் வாசத்துக்கு. சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே செம டெம்ட்டாக இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்லிடுறேன். பெங்காலி எக்கரிங்க. மேற்கு வங்காளத்தோட பிரதான உணவு வகை இது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். வேறு லெவலில் இருக்குங்க. ஓகே வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ஃபைனலாக பெங்காலி எக்கரி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ டெம்ட்டாக இருக்குது. கலர்ஃபுல்லாக வந்துருக்குதுங்க. வேறு லெவல். நாங்களே எதிர்பார்க்காத ஒன்று. நல்லா சீரகத்தோட மனம் நல்லா டெப்த்தாக இறங்கியிருக்குங்க. இதில் நல்லா காரம் நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தம்பி இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரிவ்யூ சொல்லுவாப்புல. தம்பி சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி பாருங்க. தம்பி பாருங்கள் வேறு லெவல். பெங்காலி டிஷ்ஷு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீக்கு இதோட ஒரு புதுமையான ஒரு டிஷ்ஷோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூங்க.